இருக்கிறார். ஆமென். ஆமா, பிரச்சனை வந்த உடனே முதல் வேலையா பைபிளை கட்டி பிடிச்சிட்டு நல்லா சாட்சி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு வந்தானா, பிசாசு போனானா, பிசாசு நின்னானா தெரியாம தான் கேட்கிறேன். இயேசு என்னத்தை தான் பண்ணாரு? அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் மாறி போச்சு. அப்படியே பயங்கரமா ஆவியில நிறையறோம், அந்நிய பாஷை பேசுறோம், பரம்பரையா கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிறோம். ஆனா எடுத்த உடனே பிசாசு வந்தான், பிசாசு போனா. வாட் அபௌட் ஜீசஸ்? இயேசு என்ன செய்தா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேர்பட்ட காரியத்தை செய்தார். நம்மை அறியாமலே பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை குருடாக்கிட்டான். தேவனை பார்ப்பதை விட்டு விட்டு பிரச்சனையை பார்த்து பெருசா பேச ஆரம்பிச்சிட்டோம். தேவைகளை பார்த்து பெருசா பேச ஆரம்பிச்சிட்டோம். தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டவரை அற்பமா எண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சீக்கிரத்தில் இந்திய தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். அதை விட பியூட்டி என்னன்னா, அது நம்மை கொண்டு வரப்போகிறார். சத்தமா சொல்லுங்க, என்னை கொண்டு சொல்லுங்க. சில பேர் கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நல்லா வருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, என்னை கொண்டு. சத்தமா, என்னை கொண்டு. நாம என்னதான் விளங்காத ஆளா இருந்தாலும் தெய்வம் விளங்க வைப்பா. என்னதான் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி நிறுத்துவா. நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவா. ஆமென், அல்லேலூயா. பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, நெருக்கங்களோ, அவமானங்களோ நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்கி மீண்டுமாய் ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவதற்காகத்தான். ஆமென். ஆமா, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேபுகாத்நேச்சர் இன்றைக்கு எப்படி அமெரிக்கா தேச வல்லரசு நாடாக காணப்படுகிறதோ, அன்றைக்கு பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய வல்லரசு நாட்டுக்குரிய அதிபதியாக ராஜாவாக இருக்க ஆரம்பித்தான். முழு உலகத்திலும் யுத்தத்தை நடத்தி எல்லா தேசங்களையும் தன்வசமாக மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் போட்டதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவனை மீறி எந்த ஜனங்களும் எந்த காரியத்தையும் எதிர்த்து பேச முடியாது. எல்லா தேசத்தையும் அழித்தான், இஸ்ரவேல் தேசத்தையும் அழித்தான். தேவாலயத்தை தீக்கிரையாக மாற்றி போட ஆரம்பித்தான். எருசலேம் தேசமே தீக்கிரையாக மாற்றப்பட்டது. 70 ஆண்டுகள் எந்த விதமான காரியமும் எருசலேம் தேசத்துல நடைபெறவில்லை. அப்பேற்பட்ட அந்த மௌன காலத்துல எருசலேமில் இருந்து நல்ல ஞானிகளை, படித்தவர்களை, வாலிபர்களை சிறை கைதியாக பிடித்து கொண்டு போக ஆரம்பித்தார். எல்லாம் கவனிங்க பாப்போம். எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னு மட்டும் நாம உணர்ந்துட்டா, நரகத்துல போனாலும் நம்ம நரகத்தை தலைக்கீழாக மாற்றுவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையில, எப்பேற்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸ் மட்டும் நமக்குள்ளாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தலைக்கீழாக மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சிறை கைதிகளா கொண்டு போயிட்டான். இப்போ நேபுகாத்நேச்சர் யூதேயா தேசத்திலிருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர், ஆயிரக்கணக்கான ஆட்களை கொண்டு போக ஆரம்பித்தான். 50,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் போனார்கள். அத்தனை பேரும் பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்திற்கு கட்டுப்பட ஆரம்பித்தார்கள். அவன் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார்கள். அவன் நிர்ணயம் பண்ணின விக்கிரக வழிபாடுகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவன் செய்கிற பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆனா ஒரு சிலர் மட்டும் அவைகளுக்கு விதிவிலக்காக காணப்பட ஆரம்பித்தார்கள். உலகமே ஒரு பக்கம் நின்று, நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம பக்கத்துல நின்னா ஜெயிச்சிருவோம். ஆண்டவர் இல்லாம உலகமே நம்ம பக்கம் நின்னாலும் தோத்துருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இல்லாம எது வந்தாலும் வாழ்க்கை அட்டர்மோஸ்ட் ஃபெயிலியர் தான். ஆண்டவர் இருந்துட்டு எதுவுமே இல்லாம போனாலும் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். காரியத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த 4 பேர் மட்டும் பைபிள்ல குறிப்பிடுகிறார். அவங்க சொன்னாங்க, ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டான். சில நேரத்தில் இப்ப நான் ஒரு மெசேஜ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆசா பாருங்க, பலிபீடங்களை இடித்து போடவில்லையா, பலிபீடம் இடிக்கப்படாமல் அப்படியே நின்றுதான். எல்லாம் தான் அம்மாவையே ராஜாத்தி இராதபடி புறக்கணிச்சிட்டான். தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அழிச்சு பரிசுத்தமாக்குறான். ஆனா பலிபீடத்தை மட்டும் இடிச்சு போடலையா. சில நேரத்துல நமக்கு அது பரவாயில்லை அப்படிங்கிற சொல்ற காரியம்தான் ஆண்டவருக்கு பிரதானமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் அனுப்பி சொல்றார், கானானியர் ஒருத்தனும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழிச்சு போடணுங்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை துரத்தி விடவில்லையா, பகுதி கட்டுகிறவர்களாக வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொன்னார் துரத்தின்னும், அவன் அழிச்சுன்னா பகுதி கட்டுகிறவர்களாக வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். சவுல் கிட்ட சொன்னார், அமலேக்கியன் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது, அவனை வேரோடு அழிச்சிடணும், போய் யுத்தம் பண்ணிட்டு வானார். அமலேக்கு தேசத்தினுடைய ராஜாவை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சாமுவேல் கேட்ட உடனே சொல்றான், கர்த்தருக்கு பலியிட வந்தேங்கிறான். அதை விட அவன் இப்படி சொல்ற வார்த்தை தான் ரொம்ப வேதனையான். சாமுவேலை பார்த்து சொல்றான், உம்முடைய தேவனுக்கு பலியிட வந்தேன். அப்ப இவனுக்கு அவர் ஆண்டவர் இல்லையோ?
உம்முடைய தேவனுக்கு பலியிட வந்தேன்கிறான். அது எவ்வளவு ஆண்டவர் புண்படுத்தி இருக்கும் பாருங்களேன். அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இதை தானே அதை தானே அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதுதான் தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கிடும். அது தூணோ துரும்போ ஆண்டவர் வேண்டான்னா தூக்கி போட்டுற வேண்டியதுதான். நான் மாத்திருவேன், நான் சாதிச்சிருவேன், நான் வெட்டிடுவேன், நான் ஜெபிச்சிருவேன், நான் சீனாய் மலைக்கு போவேன், மறுரூப மலைக்கு போவேன். எந்த மலையில போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நடுத்தருக்கு வந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். புரியல? சீனாய் மலையில கற்பனையை வாங்கலாம், அங்கிருந்தா நடக்காது. பாளையத்தில் இருக்கிற நடுத்தருவில் வந்தாதான் சீனாய் மலையில பெற்ற அபிஷேகத்தினுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆர் யூ வித் மீ? ஆமென். மறுரூப மலையில எலியாவை பார்க்கலாம், மோசேவை பார்க்கலாம். ஆனா மோசேயும் எலியாவையும் மாற்றின வல்லமை அதே எருசலேம் வீதியில வந்தாதான் பேதுருவால காண முடியும். இதுக்காக தெருவில் வரணும்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தப்பா நினைச்சிடாதீங்கன்னு சொல்றதுக்காக வரேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நிறைய நேரத்தில் அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல. தேவன் சில காரியத்தை நமக்கு உணர்த்தும் போது நமக்கு பரவாயில்லைன்னு தோணலாம், ஆனா அதுதான் தேவனுக்கு பெரிய காரியமா இருக்கும். சாலமோனை பார்த்து சொன்னா, நீ பெரிய ஞானியா இருக்கலாம், பெரிய தேவாலயத்தை கட்டிருக்கலாம், அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ண கூடாது, பரவாயில்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டான். தேவனுக்கு எப்படி தேவாலயத்தை கட்டினான் அதே போல அந்நிய ஸ்திரீகளுக்கும் அவன் பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான். எது பரவாயில்லை அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம் தான். ஆண்டவர் புல் ஸ்டாப் வச்சா இட் மஸ்ட் பி எ ஃபுல் ஸ்டாப். நெவர் மேக் இட் அ கமா. அதை கமாவா மாத்தி தொடர்கரையா மாத்தக்கூடாது. அப்படி மாத்தினவங்க எல்லாருமே என்னதான் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும், தேவனை தரிசித்தவர்களாக இருந்தாலும், ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு வேதனையாகத்தான் மாறி போனது. விசுவாச வீரர்கள் பட்டியல்ல ராகாப் வேசியோட பேர் இருக்கு. தேவாலயத்தை கட்டின சாலமோனுடைய பேர் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ராகாப் வேசியோட பேர் வந்திருக்கு, தேவாலயத்தை கட்டின சாலமோனுடைய பேர் கிடையாது. அது பரவாயில்லை, இது பரவாயில்லைன்னா உனக்கு எனக்கு அந்த நேரத்தில் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், தேவனை சமாளிச்சிட்டது மாதிரி இருக்கும், பாஸ்டரை சமாளிச்சிட்டது மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்றை தப்பிச்சு வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் நமக்கு கண்ணியாக மாற ஆரம்பித்து விடும். கவனிங்க பார்ப்போம். ஆயிரமான ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு போனாங்க. எல்லாரும் சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் 4 பேர் மட்டும் விலக்கி நிற்க ஆரம்பித்தான். ட்ரெஸ்ஸு தானே எல்லாரும் போட்டுட்டாங்க. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் விலகி நிற்க ஆரம்பித்தான். சில தானே ஒரு முறை கீழே விழுந்துட்டு வந்துடும், அடுத்த முறை பின்னாடி போய் ஜெபம் பண்ணி மன்னிப்பு வாங்கிடலாம், நம்மள மாதிரியே இருந்தான். ஆனால் இவங்க 4 பேர் மட்டும்தான் அப்படியே நிற்க ஆரம்பித்தாங்க. கவனிங்க பார்ப்போம். சாப்பாடோ சரித்திரமோ எதுவாக இருந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மட்டும் உத்தமமாக இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால நாமும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி என்பதை கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் அது பரவாயில்லை, இது பரவாயில்லை, இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இப்படி போனா என்ன, இதை செஞ்சா என்ன, அதை பண்ண என்ன, எல்லாத்தையும் புல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு பெரிய தீர்மானத்துக்குள்ள வருவோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக அடி எடுத்து வைப்போம். நம்மால நடக்க முடியாது, நாம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா தெய்வம் வந்து கையை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல. அவன் சொல்றான், 10 days எனக்கு டைம் கொடு. அவங்க எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டோம். அந்த நாட்களிலே பன்றியை பலி செலுத்தி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ரத்தத்தை கொண்டு வந்து அந்த சாப்பாட்டில் கலந்து அதை தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது பரிசுத்தமானது, அதை சாப்பிட்டாதான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட எண்ணம். ஆனா தானியேலுக்கு தெரியும், இயேசுவின் ரத்தத்தை விட, நான் ஆராதிக்கிற தெய்வத்தை விட பரிசுத்தமானது என்று இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அதனால எந்த காரியத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்த விரும்ப மாட்டேன்னு சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக வர ஆரம்பித்தான். நாட்கள் போக ஆரம்பித்தது. வசனம் சொல்லுகிறது, 10 மடங்கு ஞானத்திலையும் அறிவிலையும் சாமர்த்தியம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தாராம். எப்பொழுதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே உலகத்திற்கு நமக்கு ஒரு பெருத்த வேறுபாடு இருக்கிறது என்பதை கர்த்தரும் நம்மை கொண்டு நிரூபிப்பதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். வாழ ஆரம்பித்தான். இப்ப நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சொப்பனம் காண்றான். ஒரு பெரிய சொப்பனம். தலை தங்கமா இருக்கு பாருங்க, மார்பு பகுதிகள் எல்லாம் வெள்ளியா இருக்கு, வயிறு எல்லாம் வெண்கலமா இருக்கு, இடுப்பு இந்த பகுதி எல்லாமே இரும்பா இருக்கு, அதுக்கு அடுத்தது வெண்கலமும் இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருக்கு. ஒரு பெரிய சிலை பயங்கரமா பார்த்து முடிச்சுட்டான். அவன் பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த வசனம் நல்லா சொல்லும், கைகளினாலே பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் மேல இருந்து உருண்டு வந்து அந்த சிலையை அப்படியே உடைச்சி சுக்குநூறா மாத்தி போட்டுரும், பதராக்கி மாற்றி போட்டு எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம போய் அந்த கல்லோ பெரிய பர்வதமாக மாற ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த உடனே நேபுகாத்நேச்சர் எந்திரிச்சு கலங்கி
தூக்கம் வராம அப்படியே வெளவெளத்து போய் தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகள், மந்திரவாதி, சூனியக்கார மொத்த பேரை வர வச்சு சொல்றான், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறான். ஆக்சுவலா நேபுகாத் நேச்சர் யாருன்னா, அவனும் ஒரு சால்டியன்ஸ் பரம்பரை தான். அவனும் இந்த குறி சொல்லி மந்திரம் பண்ணி சூனியம் பண்ற குடும்பத்திலிருந்து வந்தவன். அதனால இவங்க பண்ற பித்தலாட்டம்லாம் யாருக்கு தெரியும்? நான் ஹீப்ரூலியா பேசினேன், தமிழ்ல தானே. அல்லேலூயா. ஆமா, சர்ச்சில் பேசாம இருக்கிறது பரிசுத்தம் கிடையாது, அசுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, வாயை திறந்து நல்லா பேசினாதான் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் கண்ணை திறந்துட்டு கிளப்புறாங்க சில பேர். அல்லேலூயா. எல்லாம் கிருபை தான், நல்லா வருவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். அவன் ஏற்கனவே மந்திரவாத வம்சத்தை சேர்ந்தவன். அதனால சொப்பனத்துக்கு என்னென்ன அர்த்தம் தெரியும், எல்லாம் உல்டாவும் டல்டாவும் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் சொல்றான், நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நீயே சொப்பனத்தை சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் நீ தான் சொல்லணுங்கிறான். அவன் சொல்றான், இந்த மாதிரி சொல்லாம போனா பூமியில வாசம் பண்ண எந்த தேவராலையும் இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறான். எனக்கே சவால் விடுறியா அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும், ஞானிகள், சூனியக்கார, மந்திரவாதி, ஜோசியக்கார, குறி சொல்றவன் மொத்த பேரையும் போட்டு தள்ளுங்கிறான். பட்டயத்தை எடுத்து வெட்ட வந்தோடனே தானியேல் கேட்கிறா, என்ன பிரச்சனை? ராஜா இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்டாராம், போய் சொல்லு, நான் வந்து சொல்றேன்னு சொல்லு. அவன் யார் தெரியுமா? கைதி. அவன் போடுற சாப்பாடு, அவன் போடுற ட்ரெஸ், அவன் பேரை மாத்திட்டான், ஊரை மாத்திட்டான், அட்ரஸை மாத்திட்டான், எல்லாவற்றையும் மாத்திட்டு சொல்றான், என்ன மாதிரி தான் நீ மாறணுங்கிறான். எல்லாவற்றையும் தானியேல் மாத்தினான், தான் தெய்வத்தை மட்டும் மாத்த விரும்பல. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கலாச்சாரம் வரும், கலாச்சாரம் போகும், கலாச்சாரம் மாறும், கலாச்சாரம் மாறாது. நாகரிகம் மாறும், நாகரிகம் மாறாது. நாகரிகத்துக்காக தெய்வத்தை மாற்றக்கூடாது, கலாச்சாரத்துக்காக தெய்வத்தை மாற்றக்கூடாது, குடும்பத்திற்காக தெய்வத்தை மாற்றக்கூடாது, கல்யாணத்துக்காக தெய்வத்தை மாற்றக்கூடாது, கருமாதிக்காக தெய்வத்தை மாற்றக்கூடாது, கல்லறைக்காக தெய்வத்தை மாற்றக்கூடாது, கிடைக்கிற இலவச பொருட்களுக்காக ஆண்டவரை மாற்றக்கூடாது. ஆமென். இன்னைக்கு எல்லாத்தையும் அடகு வைக்கிற மாதிரி இயேசுவை அடகு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்தவன். நிக்க ஆரம்பிக்கணும். நின்னுப்பா, ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் சொல்றான், போய் ராஜா கிட்ட சொல்லு, நான் அந்த சொப்பனத்தையும் சொல்லுவேன், அர்த்தத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிறான். அவன் அறிமுகம் எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ நம்மளை பத்தி இப்ப என்ன அறிமுகப்படுத்த சும்மா சொல்றேன், நான் கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து வந்தேன், சும்மா சொல்றேன். அல்லேலூயா. இப்ப நான் கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், வந்தோடனே என்ன அறிமுகப்படுத்துவாங்க, 10 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்வாங்க. தானியேல் இன்ட்ரோடியூஸ் பண்றான் பாருங்க, யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பட்டு வந்த புருஷர்களிலே ஒருவனை கண்டிருக்கிறேன். அவனுடைய அறிமுகம் எப்படி தெரியும்? அவன் சொல்றான், ஜெயில இருக்கான்ல, அந்த யூதேயா தேசத்தை அழிச்சிட்டு கொண்டு வந்தோம்ல அந்த பயல்க, அந்த பயல்களை ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்னமோ சொல்றான், உமக்கு அர்த்தத்தை சொல்லுவேங்கிறான் அப்படிங்கிறான். அறிமுகமே சரியில்லை. நான் என்ன சொல்றேன், மேட்ரே கிடையாதுங்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருப்பார். ஆமேன் சொல்லு. ஆமேன். ஆமா, இவனை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறான். சின்ன பையன் மாதிரி இருந்திருப்பான், முன்னாடி நிற்கிறான். 19 வயசு அப்படின்னு சரித்திர ஆசிரியர்கள் தானியேல் சொல்றாங்க. முன்னாடி போய் நின்றுட்டோன்னு அவன் கேட்கறான். தானியேல் முழு சொப்பனத்தை அப்படியே முழுச சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டு கடைசி அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொப்பனமும் நிச்சயம், அதன் அர்த்தமும் சத்தியம். சொல்லி முடிச்ச உடனே நேபுகாத்நேச்சர் கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். இந்த நல்ல காலை வேளையில இயேசுவின் நாமத்தினால உன்னையும் என்னையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டால் தான் தேசத்தை தலைக்கீழாக்க மாற்ற முடியும். நாம இருக்கிற இடம் எப்படின்னு கிடையாது, நாம ஏழையா பணக்காரனா மேட்ரு கிடையாது, படிச்சவனா படிக்காதவனா மேட்ரு கிடையாது, என்ன தெரியுமோ தெரியாதோ மேட்ரு கிடையாது. கர்த்தர் கூட இருக்கிறார், அதுதான் காரியம். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கட்டும், கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்துட்டு அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எத்தனை ஞானிகளால, ஜோசிக்காரனால, சூனியக்காரனால சாதிக்க கூடாததை சாதாரண கைதியாய், அடிமையாய் அவன் போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வளர்ந்த தானியேல் சொல்றான், நான் ராஜாவுக்கு சொப்பனத்தை அறிவிப்பேன் சொல்ல ஆரம்பிச்சான். சீக்கிரத்துல தேசம் வரப்போகிறது. நாம யாரெல்லாம் பெரியவங்களா பார்த்தோமோ அவங்கள வச்சு தேசத்துல எழுப்புதல் வரா. யார் எந்த இடத்துல அற்பமாய் மறைக்கப்பட்டு தேவ சத்தத்தை கேட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து தேவனுடைய தாகத்தை புரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். ஆமென். சகாரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அவர் மந்தையிலிருந்து குதிரைகளை புறப்பட பண்ணினாராம். மந்தையிலிருந்து மந்தை தான் வெளியே வரணும், ஆடு தான் வெளியே வரணும், ஆனா ஆண்டவர் குதிரைகளை புறப்பட பண்ணினார். சீக்கிரத்தில் நாள் ஒன்று வரப்போகிறது, யுத்தத்திற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 10 நாள் கோர்ஸுக்கு போனாலும் இது வராது, பைபிள் காலேஜ் படிச்சாலாம் இது வராது, அதை இதை தெரிஞ்சாலாம் வராது, பைபிளை தெரிஞ்சா கூட வராது, பைபிள் இருக்கிற இயேசுவை தெரிந்தா மட்டும்தான் வரும்.
பிசாசுக்கும் பைபிள் தெரியும், நாத்திகனுக்கும் பைபிள் தெரியும், கம்யூனிஸ்ட்வாதிக்கும் பைபிள் தெரியும், மதவாதிகளுக்கும் பைபிள் தெரியும், கிறிஸ்தவனை நோஸ்கட் பண்றவனுக்கும் பைபிள் தெரியும். பைபிள் எல்லாருக்கும் தெரியும். பைபிள் இருக்கிற இயேசுவை தெரியுமா? தட் இஸ் த கொஸ்டின் மார்க். அந்த ஆண்டவரை மட்டும் தெரிஞ்சுப்பார், அந்த ஆண்டவரை மட்டும் புரிய ஆரம்பித்துப்பார், அவரை மட்டும் ருசிக்க ஆரம்பித்துப்பார். இதே தானியேல் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு எழும்பி அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆண்டவரை மட்டும் ஒரு மனுஷன் தெளிவா புரிஞ்சிட்டானா பாவமோ விபச்சாரமோ வேசித்தனமோ அவனுக்கு ஒரு பொருட்டாக எண்ணப்படவே படாது. ஆமென். தேவனை ஒருத்தன் தெளிவா தெரிய ஆரம்பிச்சு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க ஆரம்பிப்பான். சிறையிருப்பிலே ஒரு மனுஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவின் காரியத்திற்கு அர்த்தத்தையும் முடிவையும் சொல்லுவதற்கு ஏதுவானவனா இருப்பான். தானியேல் வந்து நின்னான், நேபுகாத்நேச்சர் கீழே விழுந்துட்டான். எத்தனை மந்திரவாதி, எத்தனை சூனியக்கார, எத்தனை சட்டம், எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எத்தனை அரசியல்வாதி, எத்தனை பேர் எழுப்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் 2வது சங்கீதத்தை வெள்ளிக்கிழமை வாசித்தேன். என்னை ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நான் அப்படியே பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் பேசினானே கீழே விழுந்துருவேன் ரூம்ல. அப்படி கதவை சாத்திட்டு விழுந்துட்டேன். வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேக மணினருக்கு விரோதமாக எழும்பி நின்று ஏகமாய் கூட்டம் கூடி கயிறு அறுப்போம், கட்டுகள் அறுப்போம், அப்படி இப்படி பேசினாங்களாம். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், நக்கலா சிரிப்பார். அம்மா ஆண்டவர். ஹலோ, அல்லேலூயா. அவன் பிளான் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் 2 வருஷம் தாங்குது, என்னென்னமோ பண்ணுவோம், 3 வருஷம் தாங்குது, என்னென்னமோ பண்ணுவோம், சட்டை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், ஏத்துவோம், எல்லாம் முடிச்சிட்டோன்னே தலைவர் உட்கார்ந்து அசால்ட்டா சிரிப்பாராமா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர் அவர்களை இகழ்வார். இதை பெருக்கி குப்பையை கொண்டு போய் குப்பையில கொட்டுற மாதிரி, இனி இது உதவாதுன்னு தொடப்பத்தை கையில் எடுப்பாராம்மா. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, நிறைய நேரத்தில் இன்னைக்கு சபைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. இந்த பாஸ்டர் சொன்னார் பாருங்க, அமலேக்கு அந்த அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க. அந்த அதிகாரம் முடியும் போது இப்படியா சொல்லும், தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும், தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக ஒரு கை எழும்பி இருக்கிறதா, தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தம் நடக்கும். அந்த தலைமுறை தலைமுறை தோறும் யுத்தத்திற்கு ஒரு தானியேலை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார், ஒரு மனுஷனை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். எத்தனை சட்டம் போட்டாலும், எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாலும் கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். ஆமென். ஏதோ சபைக்கு வந்தா லப லபன்னு குதிச்சோம், பேசணும், பாடணும், 3 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதிச்சோம், காணிக்க போட்டோம், தட் இஸ் நாட் எ கிறிஸ்டியன் லைஃப். உன்னையும் என்னையும் குறித்த ஆண்டவருக்கு ஒரு உணர்வு இருக்கணும். அதே போல ஆண்டவரை குறித்த ஒரு உணர்வு இருக்கணும். அவன் டிஸ்டர்ப் பண்ண வரான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசணும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாகும் சொல்ற பாருங்க. இதுக்கு முன்னாடி வாசித்த வசனம் எல்லாம் உலகத்தில் நிர்ணயிக்கப்படுகிற சிங்காசனங்களுடைய திட்டங்கள். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றார், அவனை பார்த்து சிரிச்சிட்டு நக்கலா பேசி சொல்றார், என்னை பார், நிலையான சிங்காசனத்திற்குரிய ராஜா, நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டவர், உன் தாயும் தகப்பனும் இணைவதற்கு முன்பதாகவே உன்னை முன்குறித்தவர், நீ இருக்கிற பட்டணத்துல தேசத்துல உன் குடும்பம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நான் இருந்தேன், வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு முன்னாடியே நான் இருந்தேன், உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உன்னை முன்குறித்திருக்கிறேன், என்னை கேள். You must know about me. அவன்லாம் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அவன் சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டுடும். ஆனா என்றென்றைக்கு நிலையா நிற்கக்கூடிய ஆண்டவர், நான் சொல்லுகிற என்னை கேள். ஆண்டவரை யாரா நினைச்சிட்டு இருக்கிற? வெங்காயத்துக்கு வெள்ளை பூண்டுக்கு ஆண்டவர் கிடையாது, சரித்திரத்தை மாற்றுவதற்காகத்தான் அவர் ஆண்டவர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிறையிருப்பில் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்ச இந்த கால வேளையில 6 மாசத்தை முடிக்க போறோம். அடுத்த 6 மாசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம். வருஷத்தின் நடுவில் அவர் தமது கிரியைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் நானும் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேரம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போமே, விட வேண்டிய தீமையானவர்களை விளக்குவோமே, தீட்டுப்பட வேண்டிய காரியங்களை தூக்கி தூரப்படுவோமே. சிறையிருப்பு தான், அவமானம் தான், கடன் பிரச்சனை தான், நெருக்கம் தான், பிரிந்து போன குடும்பங்கள் தான், எழும்ப முடியாத நிலைமைகள் தான், தரித்திரத்திற்கு மேல தரித்திரம் தான், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். ஆனா எப்படி வந்தாலும், மந்திரவாதம் தான், பில்லி சூனியம் தான், யாகம் தான், எது நடந்தாலும், சட்ட திட்டங்கள் தான், சபையை கெடுக்கதான், அழிக்கதான், எத்தனை பேர் எழும்பினாலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பா, ஆண்டவர் அவர்களை இகழ்வா. என்ன கேள், ஜாதிகளை உமக்கு சொந்தமா தருவேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? அவன் கிடக்குறான் சில்ற, என்னைய பாருங்கிறார். ஆமென் சொல்லு. உன் குடும்பத்திற்கு விரோதமா, வாழ்க்கைக்கு விரோதமா, பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் புருஷனுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் ஆண்டவரை முதல் ஒழுங்கா புரிஞ்சுக்க. சர்ச்சில் வந்து தூங்கறத முதல் நிப்பாட்டு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா.
சும்மா கடமைக்காக பைபிள் படிக்கிறத முதல் நிறுத்து. ஏனோ தானோ சபைக்கு வரத்தை நிறுத்து. நான் என்ன சொல்றேன், 5 நிமிஷம்னால இட் மஸ்ட் பி எ ஃப்ரூட்ஃபுல். அது அர்த்தம் உள்ளதா இருக்கணும். 5 மணி நேரம் அர்த்தம் இல்லாம அடிக்கடிக்கு நான் சொல்றது தான், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி, அந்த பிரியாணி எல்லாத்தையும் தின்னு போட்டு கீழையும் போகாம மேலையும் போகாம 108க்கு ஃபோன் பண்றதை விட ஒரு டீயை குடிச்சு உருப்படியா ஜீரணமாகிறது நல்லது. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அந்த கூட்டத்துக்கு போன, இந்த கூட்டத்துக்கு போன, அந்த பிரசங்கத்தை பார்த்தேன், இந்த பிரசங்கத்தை பார்த்தேன், அவரை பார்த்தேன். ஏய், இயேசுவை பார்த்தியா? பார்க்க வேண்டிய தெய்வம் எங்க? அறிய வேண்டிய நபர் எங்க? யாரை சந்தித்திருக்கிறோம்? மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க. என்னைக்கு நீங்களா நானா போய் உட்கார்ந்து உங்களை பார்க்கணும் போல இருக்காண்டவரே, உங்க பக்கத்தில் இருக்கணும் போல இருக்காண்டவரே, உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கணும் என்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம்? எப்போ எழுப்புதல் வரும்? என்னைக்கு ஆண்டவர் காரியத்தை மாற்றுவார்? தேவ சமூகத்தில் போய் மறைந்துக்க, அந்த பிரச்சனத்துக்காக கெஞ்ச ஆரம்பித்துப்பார். தீட்டுப்படாமல் உன்னை காத்துக்கொள்ள ஆரம்பித்துப்பார். நீ வேணா ராஜாவுக்கு குழப்பத்தை உண்டாக்கி உன்னை கொண்டு போய் கத்தர் அங்க நிறுத்துவார். நீ கம்பெனியில் வேலை செய்யற மேனேஜருக்கே கத்தர் பிரச்சனையை உண்டாக்கிட்டு உன்னை கொண்டு போய் அங்க நிறுத்துவார். நீ இருக்கிற கிராமத்தில் ஊர் தலைவருக்கே பிரச்சனையை உண்டாக்கிட்டு கத்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்ன கேள், அவரை பார், ஆண்டவரை பார், இயேசுவை பார். நிலையான சிங்காசனம், நித்திய சிங்காசனம், அசைக்க கூடாத சிங்காசனம். எத்தனையோ பேர் எழுப்பிட்டான், எத்தனையோ அப்பம் சுப்பெல்லாம் வந்துட்டான், எல்லாம் கவுந்துட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாமே எலும்பி முடிஞ்சு போச்சு. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகளுடைய லைஃப் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீரோ மன்னன் 2 லட்சம் யூதர்களை ஒரே நேரத்தில் கொன்னனான். என்னது, ரோம சாம்ராஜ்யத்தை பழைய கட்டடமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிச்சு போட்டுட்டு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மேல பழிய போட்டு கொள்ள ஆரம்பித்தான். ஆயிரமான ஜனங்களை சிங்க கபில தூக்கி போட ஆரம்பித்தான். முடிவு என்ன தெரியுமா? அவன் சாவு போல அகோரமான சாவு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எனக்கு இந்த அப்னேர் பத்தி ரொம்ப பிடிக்கும். தாவீது சொல்லுவான், அப்னேர் செத்துருவான், சவுலுடைய படதளபதி. தாவீது சொல்லுவான், உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை, சாதாரண மனுஷனை போல செத்து போனாயே. ஜெயலலிதா சாவும் அப்படித்தான் மாறி போச்சு. பெரிய நல்ல ஆண்டாங்க, கைகள் கட்டப்படல, கால்கள் விலங்கிடப்படலை. தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லாமே அப்படித்தான். தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லாமே அப்படித்தான். அப்படியே கலபல கலகலன்னு சத்தம் கேட்கும். சீக்கிரம் அடங்கிடும் பாரு. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வால்டர்னு ஒரு ஆள் இருந்தான், பெரிய நாத்திகன். பைபிள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு யார் கூட போய் பேசினாலும் சொல்லுவானா, ஏசு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவானா. சொல்லி முடிச்சுட்டு ஒரு பெரிய மேடை போட்டு சொன்னானா, இன்னும் 100 வருஷத்துக்குள்ள பைபிள் இருக்கிற ஒரு பேப்பர் கூட உலகத்தில் இருக்காதுன்னானா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதே வால்டர் வீட்டில் தான் KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அவன் சொன்னா 100 வருஷத்துல பைபிள் எடுத்துருவான்னா. இன்னைக்கு அவன் வீடு தான் பைபிள் பிரிண்ட் பண்ற முதல் பெரிய அச்சகமா உலகத்திலேயே பெருசா இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன், பிரச்சனையை பார்த்து பயப்படாத, வேதனையை பார்த்து பயப்படாத, சோர்வை கண்டு பயப்படாத, நெருக்கத்தை கண்டு பயப்படாத, போராட்டத்தை கண்டு பயப்படாத. கர்த்தர் கூட இருக்கிறார். அவரை கேட்டுப்பார், அவர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். ஆமா, சிறையிருப்பு தான் நல்லது. சொல்லுங்க பாப்போம். கரப்படுறது நல்லது. சொல்லுங்க, கரப்படுறது நல்லது, சிறையிருப்பு இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. தானியேல் போய் நின்னான். அதுக்கப்புறம் அப்படியே படிச்சு பாருங்க பாப்போம். எனக்கு அடுத்தது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ராஜா சைன் பண்ணிட்டான், என்னன்னு, அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது, வேற யாராச்சும் வணங்கினா சிங்க கபில போட்டுருவான். சைன் பண்ணதை தானியேல் பார்த்துட்டு அவனும் கூட இருந்து ஒப்புதல் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவலா வழக்கத்தின்படியே போய் ஜன்னல்ல திறந்து வச்சுட்டு 3 வேளை ஜெபம் பண்ற மாதிரி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணானா. இன்கேஸ் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கையெழுத்து போடுறத நம்ம பார்த்துட்டா அப்பதான் நமக்கு ஐக்கியமே வரும். ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அப்படியே அந்த ஜபம். அவன் எந்த ஸ்பெஷலும் பண்ணல, ஆர்டினரி. புரியல? இதுக்கப்புறம் யாராலையும் விளக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, எந்த ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணல, 40 நாள் உபவாச ஜபம் பண்ணல, 40 நாள் அதுன்னு பண்ணல, அங்க போல இவங்க கூப்பிடுவோம், அங்க கூப்பிடுவோம், எதுவுமே பண்ணல. ஆஸ் யூஷுவல். அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறான், உயிரை கொடுத்து ஜபம் பண்ற ஆளுங்க இருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்களையும் கூப்பிடல. அவனுக்கு ஒண்ணு தெரியும், 19 வயசுலயே பதம் பார்த்தான், இதெல்லாம் மேட்டரே கிடையாதுன்றான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் இணைப்ப எத்தனை சட்டம் போட்டமே, நீங்களும் நானும் டெய்லி கை கோத்து தேவ பிரசன்னத்தோடு நடந்துட்டா ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். ஆமா, ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா அல்வாங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி இருந்தால் தான் அவசர கால ஜபம், நெருக்க கால ஜபம், தொடர்பு கொள்ள வேண்டிய ஜபம்லாம் வரும். அல்லேலூயா. அதெல்லாம் வேணாங்கிற, டெய்லி கையை கோத்துட்டு அவர் கூட நடங்களேன், தீட்டுப்படாம பாதுகாத்துங்களேன். ஸ்பெஷலே வேணாம், செய்யறதெல்லாமே ஸ்பெஷலா மாறும். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். நீங்க கூட சொல்லியிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க பாருங்களேன். ஒரு மாசமா ஜெபம் பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ஒரு மாச ஜெபத்தை 3 நாள்ல பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. ஒரு வருஷத்துல உபவாசம் இல்ல சேர்த்து போட்டுருவார். நான் அடிக்கடி சொல்லும் பாரு, அவரை மாதிரி வில்லனும் கிடையாது, அவரை மாதிரி கதாநாயகனும் கிடையாது. ஆமா, இதே தான் பைபிள் சொல்லுது. நான் புனிதனுக்கு மாறுபாடு உள்ளவனுக்கு, அதை தான் நான் லோக்கல் லாங்குவேஜில் சொன்னேன். அல்லேலூயா. ஆமா, சும்மா இத்தினோட மூளை வச்சுட்டு ரொம்ப பண்ணாத, நல்லது. ஆமென் ஆமென். தீட்டுப்படாம ரெகுலரா உன் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்க, ஜெபத்தை காத்துக்க, ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சு பார். பிரச்சனைகளை பெருசா பேசுறதை விட பிரச்சனையை மாற்றக்கூடிய தெய்வத்தை பெருசா பேச ஆரம்பித்து பார். எத்தனை சவால் வந்தாலும் ஆண்டவரோட நடக்க ஆரம்பித்து பார், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. சிங்ககபில நாளைக்கு போட போறான், ரெகுலரா ஜெபம் பண்றான். இவன் ஜெபம் பண்ணுவான்னு தானியேலுக்கும் தெரியும், எதிராளிகளுக்கு தெரியும். அவன் வந்து பாப்பான்னு தானியேலுக்கும் தெரியும், பார்க்க போறன்னு அவனுக்கும் தெரியும். ஜன்னலை திறந்து வச்சுட்டு தான் பண்ணான். இந்த மறைவான இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். அவரு மறைமுகமா கிறிஸ்துவரா இருக்கிறார். அப்பேற்பட்ட கிறிஸ்துவமும் கிறிஸ்துவத்துக்கு வேண்டாங்கிற என்ன சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அறிக்கை பண்ணாதான் அவர் வெளியே அறிக்கை பண்ணுவார். அவர் அறிக்கை பண்ணாம தலைவர் எனக்கு தெரியாதுன்னாரு. அவரும் சொல்லுவார், நானும் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன் போன்னுவார். ஹலோ, அல்லேலூயா. அதனால அது எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுவோம். எந்த சிறை இருப்பினாலும் எழும்புவோம், பரிசுத்தத்தை காத்துப்போம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா மாற ஆரம்பிப்போம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். ஆமா, 19 வயசுல போய் நின்னான், சரித்திரத்தையே மாத்தி போட்டுட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாபிலோன் தேசத்தினுடைய சட்ட திட்டங்கள் மொத்தத்தையும் நம்மால் தானியேல் மாத்தி எழுதிட்டு ராஜாவே தானியேல் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான். இந்திய தேசத்திலும் சீக்கிரத்தில் நடக்க போது பாரு. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் காரியத்தை மாற்ற போகிறார். பரிசுத்தத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். 1000 பேர் அர்த்தம் இல்லாம போகட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிற யாரோ ஒருவனை, யாரோ ஒருத்தியை எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், நேபுகாத்நேச்சருக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்து தேசத்துல தீர்வு. இனி மந்திரவாதியால முடியாது, சூனியக்காரனால முடியாது, விக்கிரக ஆராதனையால முடியாது, மதங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு கொள்கை வரும்பொழுதுதான் தானியேலை கர்த்தர் வெளியே கொண்டு வரப்போகிறார். ஆமென். நம்ம தான் ரொம்ப அவசரப்பட்டு இன்னைக்கு செஞ்சா நல்லா இருக்குமே, நாளைக்கு செஞ்சா நல்லா இருக்குமே நினைப்போம். ஓட விட்டுட்டு வெட்டுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அதனால தைரியமா விசுவாசத்தை விட்டுடாத. எத்தனை பேர் எழுப்பினாலும் என்ன பண்ணாலும் விடவே கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கணும். சிறையிருப்பில் ஒரு மனுஷனை கண்டுபிடித்தேன், சர்ச்சில் ஒரு மனுஷனை பார்த்தேன்னு சொல்லல. அல்லேலூயா அல்லேலூயா. சிறையிருப்பு தான் தலையெழுத்த மாற்றம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். We are also living in the presence of sin. நாமளும் பாவம் நிறைந்த ஒரு சிறையிருப்புக்குள்ளதான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன போடாவா? அல்லேலூயா. நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பாவத்துக்குள்ள கரைப்படாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையோடு நிற்பமானால் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். யோசேப்பு 17 வயசுல எகிப்துக்கு போனான். மொழி தெரியாது, இனம் தெரியாது, ஆட்கள் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, அவர்களுடைய நடை உடை பாவனை தெரியாது. நிர்வாணமா எகிப்து தேசத்துக்கு போனான். மனிதர்களை விற்கக்கூடிய சந்தையில விற்றாங்க. 11 வருஷம் போத்திபார் வீட்டில் இருந்தான். பாருங்க, அவனால போத்திபாருடைய குடும்பத்தை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார். நல்ல ஊழியம் பண்றவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், எல்லாம் என்ன கவனிங்க பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணி கேன்சரே நல்லாவும், ஆனா நமக்கு இருக்கிற தலைவலி தான் போகாது. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? நம்மளை கண்டாலே பேயில அலறடிச்சு ஓடும். நம்ம குடும்பத்துல அல்லேலூயா. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? நம்ம சுவிசேஷம் அறிவிச்சு பெரிய பெரிய ஆள்லாம் ரட்சிக்கப்படுவான். நம்ம புருஷனை மாற்ற முடியாது. அப்படின்னா அவசரப்படாத, மாற்றுவார்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து இயேசு கூட பிறந்தவங்க சொல்லலாம், நான் பிரபல்யமாகணும்னு தானே விரும்புகிறேன், அதனால தானே குருடனுடைய கண்ணை திறக்கிற, செவிடனுடைய செவியை திறக்கிற. பிரபல்யமாக இருக்கிறவனுக்கு இங்கே வேலை இல்லை, எருசலேமுக்கு போ, அங்கே போய் உன் வித்தையை காட்டு, நீ பிரபல்யமாக மாறிடுவ அப்படின்னாரான். ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவே பேசலை. மேட்ரு என்னன்னா, இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போயிட்டார். சீஷர்கள் எழுப்பிட்டாங்க. யூதா எழுதின நிருபமோ, யாக்கோப்பு எழுதின நிருபமோ பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் உடன் பிறந்த சகோதரர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுறவன் பேசட்டும். அப்ப ரட்சிக்கப்பட்டா சாதாரண ஒரு மனுஷனா மாறிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியும், லேட்டா வச்சாலும் பெரிய ஆளா மாறுவான். நீங்க யூதா எழுதின ஒரே ஒரு அதிகாரம் தான் எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு அதிகாரம் தான். அப்படியே ஃபிங்கர் டிப்ல காயின்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருப்பார். எல்லாத்தையும் மூணு மூணாவே எழுதியிருப்பார். திருத்துவத்தையே அப்படியே நோட் பண்ணி யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான். அந்த ஒரு அதிகாரத்தை உட்கார்ந்து ஒழுங்கா படிச்சு பாருங்களேன், ஹோல் பைபிளோட கண்டென்ட் அதுல புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க, அன்னைக்கு மட்டும் யூதா ரட்சிக்கப்பட்டிருந்தா இந்த வந்திருக்காது. ஆமே,
அதனால ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு தான் இந்த பிரச்சனை, கவலைப்படாத. உன்னை வச்சு அடுத்தவங்களுக்கு விடுதலை தந்தவர் உனக்கு எனக்கு விடுதலை தரமாட்டாரா? காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதனால அதை கண்டு எல்லாம் பயப்படவே பயப்படாத. யோசேப்பு போத்திபார் வீட்டில் போய் போத்திபார் பெரிய ஆளா மாறிட்டான். யோசேப்பு இன்னும் அடிமையாத்தான் இருக்கிறான். அதே இடத்துல இருந்தா யோசேப்பு செட்டில் ஆயிடுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த பொம்பளையை கிளறி விட்டு அவன் மேல ஒரு பழியை போட்டு தூக்கிட்டார். சில நேரத்துல அதான் சொல்றேனே, நல்ல தலைவரை மாதிரி வில்லனும் கிடையாது, கதாநாயகனும் கிடையாது. ஆமே ஆமே. சில பேர் பழியை போட்டான்னா தூக்கி சொருகிட்டு சண்டைக்கெல்லாம் போகாத. ஹலோ ஆமே. அப்புறம் எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இங்க வந்து அந்நிய பாஷை பேசுற? சோத்திரம் ஆண்டவரே. புரியாத மாதிரி என்னை பாப்பீங்க பாரு. அல்லேலூயா. பேசிட்டானா பேசிட்டோம், திட்டானா திட்டட்டும், அமைதியாரு. பழிய போட்டான. யோசேப்புக்கு ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான், அழுதுருப்பான். நான் வரதுக்கு முன்னாடி உன் வீடு எப்படி இருந்தது, நான் வந்த பின்னாடி உன் வீடு எப்படி மாறுச்சு. அவன் நல்லவன் அவனால நிரூபிக்க முடியாது. ஆண்டவர் அனுமதிக்கவும் மாட்டார். நீ நிரூபிச்சிட்டினா நீ போத்திபாரோட பெரிய ஆளா மாறிடுவ, தேவ திட்டத்துக்கு நீ வரமாட்ட. ஹலோ அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டார். ஜெயிலில் போட்ட வரைக்கும் அமைதியாக தந்தார். போட்டு அடின்னு அடிக்கிறான், ரத்த கிளறி ரள கிளறி எல்லாம் அடி வாங்கிட்டோன்னே அவன் சொன்னாராம், பயப்படாத கூட இருக்கிறேன்னு. நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அடி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கூட இருக்கிறேன்னாராம். அப்புறமா தயவு கிடைச்சிது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, போத்திபார் வீட்டில் உடனே சிவில்ல மொத்தத்தையும் கற்றுக் கொடுத்தார். சிவில்ல யோசேப்பு 10 படியா மாற்றோடனே கிரிமினலுக்கு மத்தியில் கொண்டு போக ஆரம்பித்தார். கிரிமினலுக்கு மத்தியில் போய் எல்லா திருடனுடைய ஆணி வேற அக்கு வேற பிடிச்சிட்டா. ஒருத்தனை பார்த்தோன்னு சொல்லிடுவான், நீ இந்த மாதிரி பண்ணிருப்பட, எனக்கு தெரியும், போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருப்பான். எல்லா கிரிமினலும் பத்தி தெரிஞ்சு முடிச்சோடனே ஆண்டவர் கிரவுனுக்கு நேராக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். சில நேரத்தில் ஆண்டவருடைய வழி புரியாது. சிறையிருப்பா தான் இருக்கும், சிறையிருப்பு முடிவு கிடையாது, சிங்காசனம் தான் முடிவாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவன் பாருங்க, யோசேப் இந்த இடத்துல பார்வோன் சொப்பனம் காண்றான். அவன் இன்ட்ரோடக்ஷன் சொல்றான் பாருங்க, எபிரேய அடிமைகளிலே ஒருவன் இருக்கிறான், அவனும் என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அவன் வந்தானா காரியத்தை மாத்துருவான். யோசேப் அங்க போய் நிக்கிறான். மந்திரவாதி, சூனியக்காரன், ஜோசிக்காரன் அத்தனை பேர் இருக்கிற அத்தனை பேருக்கு மத்தியில யோசேப்பு சொல்றான், இப்படி பார்த்தா, அப்படி பார்த்தா, இப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொன்னோடனே ஆரத்தி எடுத்தானா. காலில் பொத்துன்னு கீழே விழுந்துட்டு நல்ல பாசிட்டிவ் சொன்னார், நம்ம சாஷ்டாங்கமா ஆண்டவருக்கு முன்னாடி விழுந்துட்டா எவனும் நம்ம முன்னாடி விழுவான். ரகசியமே அதான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி விழ ஆரம்பிச்சுப்பார். யோசேப்பு விழுந்திருப்பான், அழுதுருப்பான். அவன் ஜபம் யாருக்கும் சொல்லலை, வெளியே சொல்லலை. ஆனால் கண்ணீர் விட்டுருப்பான், ஏங்கி இருப்பான். சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துவேன், வாழ்க்கை இழந்துவேன். ஆனால் கர்த்தர் எழுப்பிட்டார். யோசேப்பு போனோடனே ட்ரெஸ்ஸை மாறிச்சு, நட மாறிச்சு. சிறையிருப்பில் இருக்கிறவனை கொண்டு போய்த்தான். இன்னைக்கு இருக்கிற எகிப்து சட்டமும் யோசேப்பால் ஏற்றப்பட்டது தானம்மா, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. யோசேப்பு ஒரு சட்டம் போட்டிருப்பான், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசாரியர்களுடைய நிலங்களை தவிர மீதி எல்லாமே எகிப்துக்குரியதா மாறிச்சு. இன்னைக்கும் ஈஜிப்ட்ல பிரீஸ்டுக்கு மட்டும்தான் நல்ல இருக்குமா, மீதி எல்லாமே வாங்கினாலும் அந்த கப்பம் கட்டுற மாதிரி தான் மாற ஆரம்பிச்சது. அன்னைக்கு யோசேப்பு எழுதின சட்டம் தான் இன்னைக்கும் ஈஜிப்ட்ல இருக்கு. நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சிறையிருப்பு நம்மை சிதைச்சு போடாது, சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு போகும், மேன்மைக்கு நேராக கொண்டு போகும், மகிமையை வர்ஷிக்க பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகளை ஜெபிக்காம, ஆண்டவரை தேடாம, சுத்தமாய் வாழாம, தேவனோடு ஐக்கியப்படாம, சபையோடு இல்லாம, ஆத்மா பாரம் பண்ணாம இருக்கக்கூடாது. நம்முடைய ஒர்க்கை நம்ம ரெகுலரா பண்ண கர்த்தருடைய கிரியை ரெகுலரா ஒண்ணுக்குள்ள நடந்துட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் வரும், கர்த்தர் கொண்டு போய் நம்ம உயர்ந்த இடத்துல நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஆமா, சென்னை பட்டணத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு ஒரு பாஸ்டர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா, வேலை எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டா, வீடு சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் உன் வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மொத்த பேருக்கும் கொடுத்துட்டு நீ உன் மனைவி பிள்ளைங்க இருக்கிற ட்ரெஸ்ஸோடு மட்டும் வெளியே போனாராம். நம்மள இருந்தா போவோம், இப்ப சொல்லுவீங்க போக மாட்டீங்கன்னு, எடுத்தாதான் தெரியும். அல்லேலூயா. போயிட்டாராம். வீடு வாடகை கட்ட வழி இல்லை, பிள்ளைங்களுக்கு பிஸ்கெட் வாங்க வழி இல்லை. அப்படியே குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார். நடத்திட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நடந்தே சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருந்தாராம். கடைசியாக சர்ச்சை வளர ஆரம்பித்தது. 4-5 வாலிபர்கள் சேர்ந்து ஒரு 20,000 ரூபாய் கையில் கொண்டு வந்து கொடுத்து, பாஸ்டர் நீங்கள் இதை கொண்டு போய் பைக், நீங்கள் பணத்தை கட்டிட்டு பைக் எடுத்துருங்க, டியூ எல்லாமே நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு எந்த ஐடி கார்டும் அந்த இருக்கிற ப்ரெசென்ட் அட்ரஸில் கிடையவே கிடையாது, எல்லாமே அங்கே இருக்குது. இவர் கொண்டு போகிறேன்னு அவன் சொன்னா, ரேஷன் கார்டு ஐடி கார்டு இல்லாமல் நான் எதையும் தரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறான். இவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஞ்சி பார்த்தாரான். கடைசி வரைக்கும் அவன் தரவே இல்லையா. கடைசியாக ரொம்ப வெக்ஸாகி வந்துட்டு இருக்கிறார். அடுத்த நாளும் போயிருக்கிறார், 3 நாள் தொடர்ந்து போயிருக்கிறார். அந்த மேனேஜர் கெட்ட வார்த்தையில் திட்டலை, அந்த மாதிரி திட்டி அனுப்பிட்டானா. பணத்தை கொண்டு வந்து அந்த தம்பிமார்களை கூப்பிட்டு சொன்னாராம், பைக்கு தரமாட்டேன்ட்டாங்கப்பா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம். அந்த தம்பிமாருங்க 20,000 ரூபாய் வாங்கிட்டு
போயிட்டாங்களாம். வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து 35,000 ரூபாய் பைக்குக்காக தான் இவங்க காசு ரெடி பண்ணாங்களாம். அடுத்த நாள் காலையில் 70,000 ரூபாய் கையில் கொண்டு வந்து கொடுத்து, எவனுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேணாம் பாஸ்டர், நீங்கள் போய் ஃபுல் பேமெண்ட்டை பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்களாம். நம்ம ஆண்டவர் விட்டா நடுத்தரில் விடுவார், தூக்கிட்டான்னு வச்சுக்க கோபுரம்னு சொல்ல வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைக் வந்ததான். அந்த ஊர் தலைவருக்கு ஒரு அற்புதத்தை நடத்து, 1 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்து, நீ சர்ச்சை கட்டுறியோ வீட்டை கட்டுறியோ இது உனக்கு எடுத்துக்கிட்டாரான். உனக்கு மட்டும் சொல்கிறேன் பாரு, கீழ்ப்படிஞ்சிருங்களேன், காரியத்தை கத்த தலைக்கிழ மாற்றுவார். அவரை பார்த்து கேள்வி கேட்காது, கீழ்ப்படிஞ்சா போதும். ஆமாம். பெரிய இந்த தினத்தந்தியில் கொஸ்டின் எடுக்கிற மாதிரியே கேள்வி கேட்போம், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை முட்டி போட்டு போனது ஜெபம் பண்ண, ஆனால் கேட்கறது 1000 கொஸ்டின். அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி கேட்கறத முதல் நிப்பாட்டுவோம், கீழ்ப்படி ஆரம்பிப்போம். மற்றவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாம பதிலாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து ஒருத்தன் தான் காரியத்தை தலைக்கீழா மாற்றுவான். உன் பிரச்சனை, உன் போராட்டம் இந்த 6 மாதம் முடிச்சு அடுத்த 6 மாதத்தில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றணும். ஆமேன். இன்னைக்கு இருக்கிற தேசத்தினுடைய கலக்கத்திற்கு, குழப்பத்திற்கு, பொருளாதார தடைக்கு எந்த மனுஷனாலும் முடியாது. சீக்கிரத்தில் அரசியல்வாதிகள் எல்லாம் சர்ச்சை தேடி வருவாங்க, மந்திரவாதிகள் எல்லாம் சர்ச்சை தேடி வருவாங்க, ஊழியக்காரனை தேடி வருவாங்க. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆமேன். எல்லாவற்றுக்கும் முடிவு இயேசு தானே தவிர வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த இயேசு நம்மோட, நம்ம குடும்பத்தோட, நம்ம வாழ்க்கையோட, நம்முடைய எல்லா விதமான எல்லைகளோட அவர் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். நான் ஒன்று நல்ல தெளிவாக கற்றுக்கினேன், ரொம்ப ஜபம்லாம் வேணாம். ரெகுலர் ஜபம் ஒழுங்காக உண்மையாக இருந்தால் இந்த ரெகுலர் ஜபமே பெரிய ரெஃபர்மேஷனை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆமேன், ஆமேன். ஆமாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம்லாம் வேண்டாம், இன்னைக்கு தான் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். டுடே இஸ் த டே ஆஃப் சல்வேஷன். பைபிளில் நாளை என்பதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். அதனால ஜபத்தை ஆரம்பி, பரிசுத்தத்தை ஆரம்பி, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்க ஆரம்பி. எப்போ பார்த்தாலும் விழுந்துட்டு 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 பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. இதுவே பொழப்பாவே சிலர் வச்சிருக்கீங்க. மனம் மாறுவோமாக. ஆமே. மேலே படிஞ்சிருக்கிற தூசியை உதறிட்டு எழுந்திருப்போம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றி மேன்மையான இடத்துல கொண்டு போய் நிறுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். 276 பேர் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. பவுல் தான் பிரதான கைதி. இந்த ஒரு கைதிக்காக 100 போர் சேவர்களாம். எங்கன்னா பார்த்திருக்கேலா? ஆமா. இந்த பவுல் ஒரு கைதிக்காக 100 போர் சேவர்கள் கப்பலில் இருக்கிறான். ஒரு பெரிய படை தளபதி இருக்கிறான், சேனாதிபதி இருக்கிறார், ஒரு பெரிய சேனையே இருக்கு. ஒரே ஒரு பவுல் தான் கைது பண்ணப்பட்டு போறான். பெரிய பெரிய கப்பல் மாலுமி இருக்கிறான், பெரிய பெரிய லேண்ட் ஓனர் இருக்கிறான், பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருக்கிறான். 276 பேர் போறான். பவுல் சொன்னா, போகாதே, கப்பல் சேத ஒன்று இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை வரும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னா கேட்கறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்ட் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேணாம்னா கேட்கறது கிடையாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாத, இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம்னா எங்களை அப்படியே வில்ல மாதிரியே பார்க்கறது. உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்து ஊரெல்லாம் போஸ்டர் போட்டு ஒட்டுறது. நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆனா கேட்டுட்டு மீறி கல்யாணம் பண்ணிருது. 6 மாசம் கப்பல் நல்லா தான் போவோம். 7வது மாசம் சூரியன் இருக்காது, சந்திரனும் இருக்காது. புரியல? புரியாத மாதிரி இருப்போம் பாரு. அல்லேலூயா. கப்பல் ஏறிட்டான். கப்பல் மாலுமியை நம்பினானா, பவுலை விட கப்பல் மாலுமியை நம்பினான். கப்பல் போயிட்டு இருக்கு, பயங்கரமான மழை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, 14 நாளா இல்லை. கப்பல் இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டான். என்னென்ன மாய வித்தை பண்ணணுமோ பண்றான், என்னென்ன மெமிக்ரி பண்ண முடியுமோ பண்றான், எத்தனை உல்டா பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்றான். ஒன்றும் நடக்கல. 14 நாள் சூரியனையும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல. கிழக்கு போதா, மேற்கே போதா, வடக்கே போதா, தெற்கே போதா, ஒன்றும் தெரியல. எல்லா ஞானத்தையும் கர்த்தர் சூனியமா மாத்திட்டார். எல்லா விதமான வித்தைகளையும் கர்த்தர் அப்படியே சூனியமா மாத்திட்டார். இப்பதான் நைட்ல பவுல் கிட்ட வரார். பவுலே, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிக்க போற. அவன் புலம்புற மாதிரில நீ புலம்பாத பவுலே, அனுப்புனதே நான் தான். இந்த உன் நிமித்தமாக இந்த கப்பல் இருக்கிற ஒரு பயலும் சாக மாட்டான். தைரியமா இரு, காலையில போய் எந்திரிச்சு சொல்லு அப்படிங்கிறான். அடுத்த நாள் காலையில பவுல் எந்திரிக்கிறான். 276 பேரை பார்த்து பவுல் சொல்றான், பயப்படாதீங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நேத்து நைட்டு வந்து என் கூட பேசினா, ஒருத்தனுடைய பிராணமும் ஒன்னும் சேதமாகாது. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். கைதிதான், விலங்கிடப்பட்டவன் தான், மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டவன் தான். அவன் தான் சொல்றான், என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிற கர்த்தர் இன்னைக்கு நைட் வந்து என் கூட பேசினார். அப்பதான் மாலுமியோட பார்வை, நூற்றுக்கு அதிபதியோட பார்வை, சேனாதிபதியோட பார்வை யார் பக்கமா திரும்பிச்சா?
இந்தியா தேசங்கிற கப்பலை இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரத்துல சரக்க தூக்கி கீழே போடுவான். எத்தனை சேனாதிபதி எத்தனை பேர் வந்தாலும் மறைத்து வைத்திருக்கிற பவுலை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பவுல் நிமித்தமாக தான் இந்தியா தேசம் கரை சேரும். ஆமென். என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர். பவுல் ரொம்ப ஜெபம் பண்ணதா கிடையவே கிடையாது கப்பல்ல, தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு தெரியும், தூக்கி போட்டாலும் முழுக மாட்டான், மிதந்து தான் வருவான். ஏன்னா எலும்பு தோலுமா தானே இருக்கா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவர். நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிசினஸ், நம்முடைய கையின் பிரயாசம் எது தத்தளிச்சாலும், எத்தனை ஆர்டர் வர வேண்டியது க்ளோஸ் பண்ணாலும், எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி தடை பண்ணாலும், இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்துல நானும் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன்னை ஆட்கொண்டவர் நீங்களும் நானும் சேவிக்கிற சத்தியமுள்ள தெய்வம் ஜீவனுள்ளவரா நம் பட்சத்துல நிற்பாரானால், நீ எழும்பி நிற்கிற பட்சத்துல எத்தனை ஞானி, எத்தனை அறிவாளி, எத்தனை புத்திசாலி, எத்தனை பேர் இருந்தாலும் உன் வாயின் வார்த்தைக்கு கப்பலே கட்டுப்படும், காற்றே கட்டுப்படும், சூரியன் மறைந்திருக்கிறது வெளிப்படும். கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நல்லா சொல்லுது, I belongs to him, he belongs to me. நான் அவருக்குரியவன், அவர் எனக்குரியவன். There is no more gap between us. எனக்கு அவருக்கு இடையில எந்த கேப்பும் கிடையாது. என்னை ஆட்கொண்டவர் வந்தார். நம்மால சொல்ல முடியுமா? எத்தனை கொந்தளிப்பு, எத்தனை சிறையிருப்பு, எத்தனை பிரச்சனை, எத்தனை கடன் பிரச்சனை, வீட்டை இழந்துட்டேன், நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டேன், எல்லாமே போயிடுச்சு, தூக்கி கப்பல்ல போட்டேன். பட் ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிளிங். கவலைப்படாத, வருவார், வருவார், வந்து நிற்பார். உன் நிமித்தமாக தான் கப்பல் காப்பாற்றப்படும். நம் நிமித்தமாக தான் இந்தியா தேசத்தினுடைய தலையெழுத்து மாறும். நம் நிமித்தமாக தான் உலகத்தின் தலையெழுத்து மாறும். நம் நிமித்தமாக தான் கோயம்புத்தூர் பட்டணத்துடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்க நிமித்தமாக தான் உங்க தெருவு மாறும். உங்க நிமித்தமாக தான் உங்க கிராமம் மாறும். உங்க நிமித்தமாக தான் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். சிறையிருப்பு சிதைப்பதற்காக அல்ல, சிங்காசனத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த 20 வருஷமா இருக்கிற 30 வருஷமா இருக்கிற முதல் நிப்பாட்டு. எத்தனை வருஷம் இயேசு கூட இருந்த, இயேசு நம்ம கூட இருந்தார். Are you with me? அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்ப ஆரம்பிச்சு பார், எல்லாம் மாறிடும். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்களாம், ஒருத்தனும் செத்து போகல. கப்பல் எல்லாம் போயிடுச்சு, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தான். இயேசுவின் நாமத்துல நானும் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன் சிறையிருப்பு, உன்னை அடக்கி வச்சிருக்கிற, முடக்கி வச்சிருக்கிற ஏதோ ஒரு நெருக்கம், பிரச்சனை அழிப்பதற்காக அல்ல, தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காகத்தான், நமக்கு ஒரு நங்கூரத்தை இடுவதற்காகத்தான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். தொடக்க காலத்துல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்காக போனேன். 50 ரூபாய் சில்லற மாத்தி 25 ரூபாய் எனக்கு காணிக்க கொடுத்தார். நான் அந்த சர்ச்சுக்கு ஆட்டோ எடுத்துட்டு போனது 150 ரூபாய். 25 ரூபாய் காணிக்க கொடுத்தார். வர்றதுக்கு எனக்கு பஸ் பேரும் கிடையாது. வாங்கிட்டு அப்படியே அழுகிறேன். என்ன சேர்த்துன்னு எனக்கு, என் நிலைமை எனக்கு தானே தெரியும். ஆக்சுவலாக இந்த காணிக்கை கொண்டு போய் தான் மதியம் சாப்பாடு. படிக்கட்டு விட்டுட்டு கீழே இறங்குறேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் ரோட்டில் போயிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படியே நடந்து வரேன். 1 கிலோ அரிசி 25 ரூபாயில் எங்கே வாங்க முடியும்? அல்லேலூயா. என்ன சத்தமே காணோம். அல்லேலூயா. அப்படியே நடந்து ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன். விசுவாசிங்க எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்லை. அங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. நடந்து வீட்டுக்கே வந்தேன். அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன், கொடுக்க வைக்கிறது நீங்க தான், சில்லற மாத்த செய்யறது நீங்க தான், யார் மேலேயும் கசப்பு இல்லை. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அன்னைக்கு தீர்மானம் பண்ண, பார்க்கலாம் ஆண்டவரே, நீங்க தராம போனாலும் நான் உங்க பக்கத்துல நிப்பேன் ஆண்டவரே, உயர்த்தாம போனாலும் உங்க பக்கத்துல நிப்பேன் ஆண்டவரே, ஏன்னா கொன்று போட்டாலும் உங்க பக்கத்துல நிப்பேன் ஆண்டவரே. சத்தம் ஆமென் சொல்லு. இப்படி சொல்லிடுங்களேன், தலைவரே கீழே இறங்கி வந்துருவார். ஆமே, சாயாத, அதுக்காக இதுக்காக போகாத, சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்காக ஆண்டவர் அடகு வைக்காத. சிறையிருப்பு தான், வேதனை தான், பிரச்சனை தான், பற்றாக்குறை தான், நெருக்கம் தான், அவமானம் தான், அப்படியே ரொம்ப அழுத்தங்கள் தான், ப்ரெஷர் தான். பட் ஏட் இன்னும் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறா. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு தருவேன், ஜனங்களை சுதந்திரமா தருவேன், பூமியின் எல்லைகளை உமக்கு தருவேன். அவன் திட்டம் போடுறான், அவனை பார்க்காத. 5 வருஷம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு அவன் சிங்காசனம் கவிழ்ந்துடும். ஆனா நிலையான சிங்காசனம் என்னை நோக்கி பார். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இன்னைக்கு ஏன் நமக்கு சரியில்லை? ஆண்டவரை நம்ம அறியல, ஆண்டவரை புரியல. ஆண்டவரை மட்டும் பைபிள் இருக்கிறவரை பார்த்தா அப்படியே கண்டெல்லாம் கலங்கும், நேர்முட்டி போட்டுருவோம், சாஷ்டாங்கமா விழுவோம். அவர் பெரிய தெய்வம், அவரால் இவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டவரை
ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து முடிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அதனால உன் பிரச்சனையை, உன் போராட்டத்தை, உன் நெருக்கத்தை பெருசா பாத்திரத்தை நிறுத்தி, பாஸ்டர் ஆராதனையில சொன்னது போல நம்ம புலம்பல்களை ஆண்டவரிடத்துல கொண்டு போய் நிறுத்துவதை விட அவருடைய புலம்பல்கள் என்னன்னு கேட்க ஆரம்பிப்போம். கேட்டு எழும்பிட்டா உலகமே நம்மை திரும்பி பார்க்கத்தக்க விதத்துல கர்த்தர் காரியத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலா நான் வேற மாதிரி பேசுறேன்னு தான் கொண்டு வந்தேன். அது என்னவோ இந்த மாதிரி போயிடுச்சு. அல்லேலூயா. எது எப்படி போனாலும் உன் கூட பேசின எல்லா வார்த்தைகளையும் கொண்டு கர்த்தர் இடைப்பட்டாரோ இல்லையோ, ஏதோ ஒரு வார்த்தை உன் இருதயத்தை குத்தி இருக்கலாம், தொட்டு இருக்கலாம், உன்னை அசைத்து இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்துப்பா. உன் சிறையிருப்புகள் எல்லாம் சிங்காசனமாய் மாறும். உன்னை கட்டினவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். சிறையிருப்பு சிதைப்பதற்காக அல்ல, நம்மை கொண்டு போய் பரிசுத்த சமூகத்தில் நிற்க வச்சு நம்மை போல சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவதற்காகத்தான் கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒருவேளை பொருளாதாரத்தில், குடும்பத்தில், எந்த விதத்தில், பிஸ்னஸில், வியாபாரத்தில், கையின் பிரயாசத்தில், வேலை காரியத்தில், படிப்பின் காரியத்தில், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எது முடக்கப்பட்டிருந்தாலும் இதை பற்றி பேசுறதை நிறுத்தணும். யோபு சொன்னார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரா எடுத்தார், பிசாசு தான் எடுத்தான். ஆனா யோபு என்ன சொல்றாரு? உனக்கு எனக்கும் டீலிங் கிடையாது, எனக்கும் அவருக்கும் தான் டீலிங். அல்லேலூயா. அதனால சும்மா எப்ப பார்த்தாலும் பிசாசு பிசாசு பேசுறத நிப்பாட்டு. அவன் வருவான், உன்னைய கண்டு அவன் தானே விழுவான், அவனே எல்லாத்தையும் கக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால மற்ற காரியத்தை குறித்து பேசுவதை நிறுத்துவோம். பிரச்சனைகளை பார்த்து பெருசா பேசத்தை நிறுத்துவோம். தேவைகளை பார்த்து பெருசா பேசத்தை நிறுத்துவோம். தேவைகளை விட பெரியவர், பிரச்சனைகளை விட பெரியவர், நெருக்கங்களை விட பெரியவர், இருக்கிற அதிகாரங்களை விட பெரியவர், ஆளுகைகளை விட பெரியவர், எல்லா விதமான ராஜ்யங்களை விட பெரியவர், எல்லா விதமான காரியத்தை விட பெரியவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த காலை வேளையில ஒரு உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள். ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள். போ, வீட்டுல கதவை சாத்து, அழுவு, கண்ணீர் விடு, தேவ சமூகத்துல மன்றாடு. நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே, அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம். வாழ பொறுத்து ஒரே ஒரு வாழ்க்கை. இப்படி நான் இறங்கி இந்த படிக்கட்டு விழுந்து செத்தாலும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, செத்துட்டா நான் மேல போய் நிப்பேன். எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் மேல இருப்பா. ஒரு நாள் வரும், ஆதாம்ல இருந்து கடைசி அன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. அவரை காட்டி கொடுத்த பேதுரு, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை நிற்பான், மறுதலித்த பேதுரு நிற்பான். இன்னைக்கு பிரசங்கம் பண்ற நானும் நிற்பேன், கேட்கிற நீங்களும் நிற்பீங்க. நமக்கு முன்னாடி ரத்த சாட்சிகளாக மரித்த ஆயிரமான பரிசுத்தவான்கள் நிற்பாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில நீங்களும் நானும் போய் நிக்க போறோம். உலகம் ஜெனிப்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் இருக்கிற எல்லா மனுக்குலமும் அந்த இடத்துல நிற்கும். அவர் தான் கையை காட்டி உனக்கு நேரா எனக்கு நேரா நீட்டி, உனக்காக சிலுவையில் அரை நிர்வாணமா தொங்கினேன், இத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டேன், எனக்காக நீ என்ன செய்தான்னு கேட்டா அவருக்கு என்னத்தை சொல்ல போறோம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை சிறையிருப்புகள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேருக்கு இந்த ஒரு பழைய பாட்டு தெரியும்? கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, வெறும் கையனாக நான் உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியல. பழைய பாட்டு. நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற ஜப தோட்டத்தை தான் பார்க்கிறோமே தவிர ஏதேன் தோட்டத்தை மறந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பார்ப்போம். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜப தோட்டம் வரைக்கும் எல்லா தோட்டமும் தெரியணும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா பாட்டும் பாடணும்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. இந்த பாட்டை இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த 19 வயது ஒரு வாலிபன் எழுத ஆரம்பித்தார். பாருங்க, அந்த 17 வயசுக்குள்ள செய்ய வேண்டிய எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு, பயங்கர பணத்தினால திமிருனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 18வது வயசுல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். 19 வயசு வரைக்கும் மருத்துவமனையில் இருக்கிறான். எத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் அவனுக்கு ஒர்க்காவே ஆகல. மரணம் நாளுக்கு நாள் அப்படியே செத்துட்டு இருக்கிறான். செத்துட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா அவ்வப்போது வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குமா, தம்பி இதை படிங்க தம்பி, உங்க வியாதி மாறிடும், நீங்க விடுதலை ஆயிடுவீங்க. அவன் சொல்லுவான், நான் பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கே சுவிசேஷத்தை எனக்கே பைபிளை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை எட்டி உதச்சி பைபிளை தூக்கி காலால தட்ட ஆரம்பிப்பான். ஆனால் அந்த அம்மா டியூட்டியில வரும்பொழுதெல்லாம் இவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கண்ணீரோடு அந்த அம்மா அந்த தம்பியை பார்த்து சொல்லுமா, நீ இதை படி தம்பி, ஏசு சுகமாக்கிடுவார், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நீ ரொம்ப நாள் உயிரோடு வாழ்வ, நீ எப்படியாச்சும் படிச்சு பாரு, இவனுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஒரு முறையாவது படி. அந்த அம்மா வலுக்கட்டாயமா திணிக்க திணிக்க அந்த வயசான அம்மா ஒவ்வொரு நாளும் அந்த தம்பி பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுவா,
சொல்லுமா, இந்த அம்மா தொல்லை தாங்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக சுவிசேஷத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். படிக்க 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 அவன் இருதயம் உடைக்கப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறான். பாருங்க, அழுதுட்டு 2-3 நாள்ல ஹோல் நியூ டெஸ்ட்மெண்ட் முடிச்சுட்டான். அந்த அம்மா வருமான்னு காத்திருக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த அம்மா லீவ் எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான். வேற வழி தெரியாம பக்கத்தில் இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு சொன்னான், எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இப்ப செத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஞானஸ்தானம் தான் என்னால் எடுக்க முடியாது. அவன் செத்துட்டு இருக்கிறான், அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு இருக்கிறான். சொன்னா, ஒரே ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பேனாவோ பென்சிலோ என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். வேகமா கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான். அந்த பேப்பர்ல தான் இந்த பாட்டு எழுதுறானா, கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, வெறும் கையனாக நான் உம்மை கண்டு கொள்ளலாகுமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் இந்த கரையை விட்டு அந்த கரைக்கு நான் வந்து நிற்க போறேன். எனக்கு கிடைத்த இத்தனை ஆண்டுகளை வீணாக்கிட்டேன். இந்த அம்மா எனக்கு இத்தனை முறை சொல்லி நான் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன். இந்த கடைசி நேரத்தில் தான் உண்மை அறிந்து கொண்டேன். நான் செத்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கரையில் வந்து நிற்க போறேன். இருக்கும்போது வெறும் கையனாக உண்மை வந்து காண முடியுமான்னு கேட்டாராம். பழைய சபைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு கம்யூனியனுக்கு பாடுவாங்க, சில ஒப்பு கொடுக்குற நேரத்தில் பாடுவாங்க. பாருங்க, 17ஆவது நூற்றாண்டு 16ஆவது நூற்றாண்டுல மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் புராட்டஸ்டன்ட் வெளியே வரும்பொழுது இந்த பாடல் முழு உலகத்தையுமே தலைக்கீழாக அசைக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். கவனிங்க பார்ப்போம். 1000 வருஷம் பாருங்க, மெத்துசுலா மாதிரி அத்தனை வருஷம் வாழ்றதை விட ஏனோக்கு மாதிரி கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தாலும் கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது நல்லது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை இவ்வளவு பெருசு வாழ்வதை விட அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்வது நல்லது. சத்தமாமேன், அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். வாழ பொறுத்து ஒரே ஒரு வாழ்க்கை தான், என்னைக்கு எது நடக்குன்னு தெரியாது. ஆனால் நடக்கிற வரைக்கும் நன்மையாய் அவரோடு கை கோர்த்து நடக்க ஆரம்பிப்போமானால் நம்மை கொண்டு கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். அது பரவாயில்லை இது பரவாயில்லைன்ட்டு விட்டு விடாத. ஆண்டவர் வேண்டாங்கிறத தூக்கி தூர போடு. இச்சைக்குரிய காரியங்கள், பாவத்திற்குரிய காரியங்கள், மறைவான பாவங்கள் எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு நான் பாருங்க, சபையில வந்து பரிசுத்தத்தை காட்டுறது ரொம்ப ஈஸி, லபன் குதிக்கிறது ஈஸி, அந்நிய பாஷை பேசுறது ஈஸி, பைபிளை படிக்கிறது ஈஸி, என்ன மாதிரி பிரசங்கம் பண்றது ஈஸி. ஆனா 4 சுவத்துக்குள்ள யாருமே இல்லாத இடத்துல என் பரிசுத்தத்தை காட்டுறேன். That is the holiness. Are you with me? Hallelujah. அதுதான் பரிசுத்தம். அந்த 4 சுவத்துக்குள்ள யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா இருக்கிற இடத்துல நானும் என் ஆண்டவரும் நின்னு கை கோத்து நிக்கிறேன். அதுதான் holiness. Do you have that kind of experience in your life? மொபைல் போன் வந்துருச்சு கெடுக்கிறதுக்கு, ஐபோன் வந்துருச்சு கெடுக்கிறதுக்கு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. உன்னை நீயே பார்த்து கேட்டு பார். 4 சுவத்துக்குள்ள நாம் இருந்த வாழ்க்கை இந்த 6 மாசத்துல எப்படி இருந்திருக்கிறோம்? மனைவி இல்லாத நேரத்தில், புருஷன் இல்லாத நேரத்தில், பிள்ளைங்க இல்லாத நேரத்தில், அப்பா அம்மா இல்லாத நேரத்தில், நாம மட்டும் தனியா இருக்கும் போது, are you with God or not? அதுதான் பரிசுத்தம். இங்க வந்து குதிக்கிறது பரிசுத்தம் கிடையாது, இங்க வந்து லபன் கத்துறது பரிசுத்தம் கிடையாது, இங்க வந்து ட்ரெஸ் போட்டது பரிசுத்தம் கிடையாது. That is the holiness. நம்முடைய அந்தரங்கம் ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்படையாக இருக்குமானால் நம்மை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். Are you with me? Are you with me? ஆமென். ஆமா, திரும்புவோமே இருக்கிற நேரத்தில் ஆண்டவரோடு நடப்போமே. ரொம்ப ஜபம் பண்ணணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் ஜபத்தை உண்மையா பண்ண அது பெரிய ஜபத்துக்கு நேராக நடத்தும். கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு நேராக கால் எடுத்து வச்சிட அது பெரிய பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். கொஞ்சம் அர்ப்பணிப்புக்கு நேராக கால் எடுத்து வை ஆயிரமான ஜனங்களை ஆண்டவர் பட்சமாய் திருப்பக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த நல்ல பகல் வேளையில ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட்மெண்டோடு இருப்போம். ஆண்டவரே, வாழ போகிறது கொஞ்ச நாள், அர்த்தமற்ற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், நீர் விரும்பக்கூடிய வாழ்க்கையாய், உமக்கு பிரியமான வாழ்க்கையாய் நான் வாழ்வதற்கு எதுவாக என்னை மாற்று ஆண்டவரே. எத்தனை சட்ட திட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை கிரஷஸ் வந்தாலும், எத்தனை பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும், வாழ போகிற அந்த வாழ்க்கையில உமக்காக வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. நான் பரவாயில்லைங்கிற சொல்ற காரியத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. ஒரு பரிசுத்தத்துக்கு நேராய், விசுவாசத்துக்கு நேராய், உத்தம வாழ்க்கைக்கு நேராய், ராஜ்யங்களை அசைக்கக்கூடிய வல்லமைக்கு நேராய், அதிகாரங்களை கீழே தள்ளக்கூடிய வல்லமைக்கு நேராய், சிங்காசனங்கள் கவிழ்க்கப்பட வேண்டிய வல்லமைக்கு நேராய், தேவனுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய அமலேக்கனுடைய ஆளுகைகளை புறம்பே தள்ளக்கூடிய வல்லமைக்கு நேராய் தலைமுறை தோறும் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த தலைமுறைக்கு தேவனுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், விசுவாச மக்களுக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் ஒரு கை எழும்பி இருக்கிறது. ஊரும் மாரோனும் மோசேயை தாங்கி நிற்கும் போதுதான், சபையில புருஷனும் ஸ்திரீகளும் தாங்கி நிற்கும் போதுதான், வாலிப பெண்களும் வாலிப பிள்ளைகளும் தாங்கி நிற்கும் போதுதான், சிறு பிள்ளைகளும் முதியோரும் தாங்கி நிற்கும் போதுதான் அந்த யுத்த களத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென்.
நம்ம சபையை நாம சேர்ந்து தாங்குவோம். ஆரோனா இருப்போம், ஊரா இருப்போம். யோசுவா யுத்த களத்தில் இருக்கட்டும், கைகள் உயர்த்தப்படட்டும். ஒரு சத்தம் கேட்கும், அமலேக்கியன் அழிந்து போனார், அவனுடைய சிங்காசனம் கவிழ்க்கப்பட்டது, கர்த்தர் யெகோவா நிசியாய் வெளிப்பட்டார். இந்த சத்தம் கேட்க போகிறது. தேவனுக்கு விரோதமாய் ஒரு கை எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. சிறையிருப்பில் இருக்கிறவன் தான் அந்த காரியத்தை மாற்றப் போகிறான். ஏன் அது நீயாக நானாக இருக்கக்கூடாது. கண்களை மூடி வலது கரத்தை நல்ல வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னையும் பயன்படுத்த உம்மாலே கூடுமானால் யூஸ் மீ காட், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பலவீனன் தான் ஆண்டவரே, விழுந்து போகிறவன் தான், தப்பு பண்ணவன் தான் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் வந்திருக்கிற ஆண்டவரே, இன்னும் உங்க கிருபை இல்லப்பா, இன்னும் உங்க கிருபை இருக்கு ஆண்டவரே, இன்னும் உங்க கிருபை இருக்குப்பா, இன்னும் உங்க இறக்கம் இருக்குப்பா, இன்னும் ஒரு விஷயம் எனக்காக மனம் இருங்கப்பா. அடுத்த 6 மாசம் அர்த்தமற்ற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, கடமைக்காக வேணாம் ஆண்டவரே, பாரம்பரிய கிறிஸ்துவனா வேணாம் ஆண்டவரே. ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆயிரமான ஜனங்கள் ஆண்டவரை தேடணும். என் சிறையிருப்பை பற்றி பேசுவதை விட என் நிமித்தமாக ஆயிரமான சிறையிருப்புகள் மாற்றுவதற்காக நீர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல சத்தமா வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி கையை தட்டி நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். வாழ போறது ஒரு வாழ்க்கை, அது அர்த்தம் உள்ளதாய், கனி நிறைந்ததாய், பரலோகம் சந்தோஷப்படக்கூடியதாய், நரகம் பயப்படக்கூடியதாய், மாற்றத்தக்க விதத்துல என்னுடைய நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. நல்ல சத்தமா கையை தட்டி, நல்ல சத்தமா கையை தட்டி அந்நிய பாஷை பேசி ஒரு பலன் இறங்கட்டும், ஒரு வெளிப்பாடு இறங்கட்டும், ஒரு மகிமை நிரப்பட்டும். நம்மை கொண்டு இந்தியா தேசத்துல கர்த்தர் ஒரு அசைவை உண்டாகட்டும். தேவ சிங்காசனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அமலேக்கியருடைய ஆளுகைகளும் உருவ தள்ளப்படட்டும்.